வணக்கம். இன்னைக்கு நாம ம், ஓஷோவோட ஒரு உரைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். இது வட்டம், ஞானமும் மௌனமும் அப்படிங்கிற தலைப்புல இருக்கு. ஒரு ஜென் குரு, அவரை பார்க்க ஒருத்தர் வர்றாரு. குரு என்ன பண்றாரு? காத்துல ஒரு வட்டம் வரையறாரு. அப்புறம் கதவை மூடிறாரு. ஒரே மௌனம். இது கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? இதுல நமக்கு என்ன செய்தி இருக்கு? குறிப்பா அந்த ஜென் மரபுல இதுக்கு என்ன இடம்? ஆமா, கண்டிப்பா. ஓஷோவோட பார்வையில இந்த ரொம்ப சிம்பிளான நிகழ்வுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. நாம குறியீடுகள் பத்தி பேச போறோம். அப்புறம் இந்த நுட்பமான அகங்காரம், ஞானிகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த மௌனமான உரையாடல், வாழ்க்கையோட தன்மை, இதெல்லாம் பத்தி பார்க்கலாம். அதாவது வார்த்தைகளை தாண்டி என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க முக்கிய கேள்வி. சரி சரி. அப்ப அந்த சந்திப்புக்கு வருவோம். ஷின்சோன்னு ஒருத்தர் ஷிஃபுகுங்கிற குருவை பார்க்க வராரு. ஷிஃபுகு பேசவே இல்ல. காத்துல ஒரு வட்டம் மட்டும் வரையறாரு. உடனே ஷின்சோ, நான் இங்க வர எந்த காரணத்தையும் நினைக்கல, எதுக்கு வட்டம் வரைஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஷிஃபுகு பதிலே சொல்லாம தன்னோட ரூம் கதவை மூடிடுறாரு. முதல்ல பார்க்கும்போது இது ஏதோ ரிஜெக்ட் பண்ற மாதிரி தெரியுது இல்லையா? ஆமா, அப்படிதான் தோணும். ஆனா ஓஷோ இத வேற மாதிரி பாக்குறாரு. அவர் பார்வையில அந்த வட்டம் அது ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்லுது. ஒன்னு, முழுமை. அதாவது இங்க எல்லாமே ஏற்கனவே சரியாதான் இருக்கு, பூர்ணமா இருக்கு, உனக்கு என்ன குறை அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு, அது காத்துல வரையப்பட்டது இல்லையா, அதனால அது நிலையற்ற தன்மைய, ஒரு மாயைய குறிக்குது. வாழ்க்கை ஒரு கனவு மாதிரி நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற செய்தியும் அதுல இருக்கு. இது கொஞ்சம் முரண்பாடா இருந்தாலும் ரொம்ப முக்கியம். ஓ, அப்படியா? சரி, அப்போ ஷின்சோவோட பதில், நான் எந்த நோக்கத்தோடையும் வரலன்னு சொன்னாரே, அது ஞானத்தோட அறிகுறி மாதிரி இல்லையா? ஆனா ஓஷோ அதுல ஒரு ஏதோ சிக்கல் இருக்குன்னு சொல்றாரா? ஆமா ஆமா, அங்கதான் ஓஷோ ஒரு சின்ன விஷயத்த சுட்டி காட்டுறாரு. அந்த பதில்ல ஒரு மறைமுகமான அகங்காரம் இருக்குன்னு சொல்றாரு. அதாவது, நான் ஒரு பெரிய ஆளு, எனக்கு எந்த நோக்கமும் இல்ல, நீங்க எனக்கு ஒன்னும் சொல்ல தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தொனி இருக்குன்னு ஓஷோ வளர்க்கிறாரு. உண்மையா தேடுற ஒருத்தர் அப்படி சொல்ல மாட்டாருங்கிறது அவர கருத்து. ஓ, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்போ ஷிஃபு கதவு மூடினது கோவத்துல இல்ல. இல்ல இல்ல, ஓஷோவோட விளக்கப்படி அது நிராகரிப்பு இல்ல, அது ஒரு செய்தி. நீ இன்னும் தயாரா இல்லப்பா, உன்னோட இந்த சின்ன ஈகோவோட என்னால பேச முடியாது, உண்மையான புரிதலுக்கு நீ தயாரானதும் வா அப்படின்னு சொல்லாம சொல்றதுதான் அது. அந்த உரையாடல் அங்கே முடியுது. ஏன்னா அந்த தளம் சமமா இல்ல. ஈஷோ இந்த இடத்துல இன்னும் ஒரு படி மேல போறாரு. அவரே அங்க இருந்திருந்தா ஒருவேளை வட்டத்துக்கு பதிலா ஒரு சுழல், ஸ்பைரல் மாதிரி வரைஞ்சிருப்பேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி? வட்டத்துக்கும் சுழலுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா ஓஷோவோட பார்வையில வாழ்க்கை ஒரு மூடின வட்டம் கிடையாது, அது முடிஞ்சு போறதில்ல. அது ஒரு ஸ்பைரல் மாதிரி தொடர்ந்து விரிஞ்சுகிட்டே மேல போயிட்டே இருக்கிற ஒரு பயணம். அதுக்கு முடிவே இல்லாம வளர்ந்துகிட்டே இருக்கிறத, எப்பவும் புதுசா சாத்தியங்கள் இருக்கிறத குறிக்குது. வட்டம் ஓரளவுக்கு முழுமைய சொன்னாலும் அது ஒரு முடிவையும் சொல்ற மாதிரி ஆயிடலாம். ஆனா சுழல் அப்படி இல்ல, அது எப்பவும் ஓப்பனா இருக்கு. ஓ, சரி சரி, வளர்ச்சியோட குறியீடு. சரி, இது இன்னொரு கேள்விக்கு கொண்டு வருது. ஞானம் அடைஞ்சவருக்கும் அடையாதவருக்கும் அவங்களுக்குள்ள உண்மையா ஒரு தொடர்பு சாத்தியமா? ஓஷோவோட பதில் ரொம்ப நேரடியானது. கஷ்டம். அது தூங்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட பேசுற மாதிரிங்கிறாரு. உண்மையான புரிதல் மௌனத்துல நடக்கும்போது வார்த்தைகளுக்கு வேலையே இல்லாம போயிடும். ஆனா ரெண்டு ஞானிகள் சந்திச்சா அவங்க பேசிக்கணும்னு அவசியமே இல்ல. இருந்தாலும் மத்தவங்களுக்காக, சீடர்களுக்காக ஒரு விளையாட்டு மாதிரி, இல்லன்னா ஒரு தத்துவ செயல் விளக்கம் மாதிரி ஏதாவது செய்யலாம். அது பாக்குறவங்களுக்காக நடத்துறது. அப்போ அந்த முழுமையான மௌனமான தொடர்பு நிலையில என்னதான் நடக்குது? ஆஷோ சொல்றாரு, அங்க நான் நீங்கிற வித்தியாசமே கரைஞ்சு போயிடும். தனி ஆளுங்கிறதையே இல்லாம எல்லாரும் ஒரே பிரஜையில, ஒரு மௌனமான சந்தோஷத்துல ரொம்ப இலகுவா கலந்துருவாங்க. அங்க எந்த சீரியஸ்னஸும் இருக்காது. ஒரு ஒரு பிரபஞ்ச நகைச்சுவை உணர்வு தான் இருக்கும். இதுதான் ஜென் நகைச்சுவைன்னு சொல்றதோட அடிப்படை. ஓ, அதனாலதான் ஓஷோ அந்த உரையோட கடைசியில சில ஜோக்ஸ் எல்லாம் சொல்றாரா, மௌனமும் சிரிப்பும் சேர்றத பத்தி. ஆமா, ஆழமான மௌனமும் உள்ளுக்குள்ள இருந்து வர்ற உண்மையான சிரிப்பும், இது ரெண்டும் தியானத்தோட ரெண்டு முகங்கள்னு ஓஷோ சொல்றாரு. அந்த ஜென் சிரிப்புங்கிறது வாழ்க்கையோ இல்ல தன்னையோ ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம இந்த பெரிய பிரபஞ்ச நாடகத்துல ரொம்ப லேசா பங்கெடுக்கிறது குறிக்குது. சும்மா வேடிக்கை பார்க்கற ஆளா இல்லாம அந்த ஆட்டத்துல ஒரு பகுதியா மாறிடுறது. அப்போ இந்த ஆய்வுல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு வெளிப்படையா தெரியிற செயல்களுக்கு பின்னால இருக்கிற ஆழமான அர்த்தங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்றது.
ஞானத்திலயும் ஒரு விளையாட்டுத்தனம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் முக்கியமா மௌனத்துக்கு ஒரு சக்தி இருக்கு, அது ஒரு உரையாடல்னு உணர்றது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் விளக்கறதுக்கு வார்த்தைகள் மட்டுமே பத்தாதுங்கிறதையும் இது காட்டுது. உங்களுக்காக கடைசியா யோசிக்க ஒரு விஷயம். உண்மையான புரிதல் வார்த்தைகளை தாண்டி இருக்குதுன்னா, நம்மளோட ரோஜவாரி உரையாடல்கள்ல எவ்வளவு உண்மையிலே நம்மளை இணைக்குது, எவ்வளவு வெறும் காத்துல வரைஞ்ச கோலம் மாதிரி அர்த்தமே இல்லாம போகுது. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.